Hello everyone, I'm Raj. Welcome to our channel. NEET 2026க்காக ஆன்லைன்ல பயாலஜி கோர்ஸ் வந்து நம்ம நடத்திக்கிட்டு வரோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு தனித்தனியா நம்ம கிளாஸஸ் நடத்திக்கிட்டு வரோம். நம்ம கோர்ஸ்ல மே மந்த்துக்கான ஷெட்யூல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மே மாசம் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா நான் ஷெட்யூல் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு மே 31 மந்த்லி டெஸ்ட் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது மே மாசம் கம்ப்ளீட் பண்ண சாப்டருக்கான ஒரு டெஸ்ட். எக்ஸாக்ட்டா நீட்ல எப்படி கொஸ்டின் இருக்குமோ, அத பேஸ் பண்ணி நான் உங்களுக்காக கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணியிருக்கேன். அத நீங்க அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் குடுத்திருப்பேன். பக்கத்திலேயே வந்து ஆன்ஸரும் வந்து இருக்கும். ஸோ, இன்னைக்கு நீங்க வந்து இந்த கொஸ்டின் பேப்பர டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? 360 மார்க்குக்கு வந்து நான் குடுத்திருப்பேன். 2 சாப்டர் அதாவது லிவிங் வேர்ல்ட் அண்ட் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இதுதான் இந்த மாசம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுக்கான குமுலேட்டிவ் டெஸ்ட் இது. ஓகேங்களா? பக்கத்தில ஆன்ஸர் கீ வந்து குடுத்திருக்கேன். அத நீங்க செக் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியமுக்கும் அதேதான். மாதாந்திர தேர்வு ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு இந்த மாசம் கம்ப்ளீட் பண்ண 2 சாப்டருக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்ஸர் கீ. கொஸ்டின் பேப்பர் எக்ஸாக்ட்டா வந்து 90 கொஸ்டின் தான். இங்கிலீஷ் மீடியம்க்கு எப்படி நம்ம ஃபாலோ பண்றோமோ, அதே பேட்டர்ன்ல தான் வந்து இருக்கும். ஸோ, நீங்களும் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆன்ஸர் கீய நான் குடுத்துருக்கேன். அடுத்ததா இந்த ஜூன் மாசம் நம்ம ஷெட்யூல்ல வந்து என்னென்ன சாப்டர்ஸ வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம், அண்ட் அத எப்படி ஆக்சஸ் பண்றது எல்லாத்தையும் நம்ம இப்போ தெளிவா வந்து பார்க்கலாம். நீங்க யாராவது பயாலஜி கிளாஸ் வந்து ஆன்லைன்ல தேவைப்பட்டது அப்படின்னா, இதனுடைய வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம கோர்ஸோட டீட்டெயில்ஸ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தாராளமா நம்ம கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ஜூன் மாசம் வந்து 1ஆம் தேதியிலேருந்து நான் ஷெட்யூல் வந்து குடுத்துருக்கேன். இந்த மாசம் லாஸ்ட் வரைக்கும் நீங்க டே பை டேவா என்ன பண்ணணும் அப்படின்றத குடுத்துருக்கேன். இப்ப ஜூன் 1ஆம் தேதி வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிளான் கிங்டம் அப்படின்ற சாப்டர வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். பிளான் கிங்டத்துக்கு உண்டான மெட்டீரியல் எல்லாமே நான் பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிட்டேன். இத நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பிளான் கிங்டத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஜூன் 1ஆம் தேதி நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. இது ப்ரீ ரெக்கார்டட் அப்படின்றதால எப்ப வேணாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்க பக்கத்துல லெக்சர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, வீடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த வீடியோவோட லென்த் வந்து 1 1/4 மணி நேரம். சரிங்களா? நீங்க ஃபுல்லா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ, இந்த வீடியோவ நீங்க பார்த்ததுக்கப்புறம், இதுக்கான டெஸ்ட் வந்து நான் குடுத்துருக்கேன். டிபிபி வந்து குடுத்துருக்கேன். அத நீங்க டவுன்லோட் பண்ணி, இந்த டெஸ்ட்ட வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அதுக்கான ஆன்ஸர் கீயும் நான் வந்து குடுத்துருக்கேன். தமிழ் மீடியமுக்கும் இதே மாரி தான். ஜூன் 1ஆம் தேதி நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, பிளான் கிங்டத்துக்கு உண்டான ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நான் நடத்தியிருப்பேன். பாருங்க, வகைப்பாடு முறை மற்றும் பாசைகள். இத நீங்க ஃபர்ஸ்ட்டு அட்டெண்ட் பண்ணணும். ஸோ, அதுக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ, அதே மாரி நீங்க வந்து 2ஆம் தேதி, 3ஆம் தேதியும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஜூன் 4ஆம் தேதி நீங்க வந்து அந்த சாப்டர வந்து ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்றதுக்கான மெட்டீரியல் வந்து நான் குடுத்துருக்கேன். தமிழ் மீடியம்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதே மாரி மெட்டீரியல் வந்து குடுத்துருக்கேன். ஸோ, தமிழ் மீடியமுக்கு நான் குடுக்கறத மட்டும் நீங்க வந்து படிச்சாலே போதுமானதா இருக்கும். ஸோ, அடிஷனலா உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்றேன். ஓகேங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ, இதுதான் நம்ப தமிழ் மீடியம்க்கு ரெடி பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல். இதுல நான் டீட்டெயிலா வந்து குடுத்திருப்பேன். என்சிஇஆர்டில இருக்கக்கூடிய டயகிராம் எல்லாமே நான் வந்து தெளிவா வந்து குடுத்திருப்பேன். இந்த மெட்டீரியல நீங்க டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்ததா இந்த சாப்டர நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, சாப்டர் டெஸ்ட் வந்து நான் வீக்லி வந்து எப்பவுமே குடுப்பேன். ஸோ, இந்த தாவர உலகத்துக்கான அதாவது பிளான் கிங்டத்துக்கான சாப்டர் டெஸ்ட் வந்து இருக்கும். அத நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியமுக்கு இதே பேட்டர்ன் தான். சரிங்களா? அப்போ இந்த மாசத்துல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிளான் கிங்டம் சாப்டர வந்து முடிக்கணும். அண்ட் அதுக்கடுத்து அனிமல் கிங்டம். ஸோ, அந்த சாப்டர் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். இந்த வீக் எண்டுக்குள்ள நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ வந்து நம்ப பார்க்க போறோம். மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல என்சிஇஆர்டில இல்லாத ஒரு சில கன்டென்ட்டும் வந்து இருக்கு. பிளான்ட் ஃபேமிலிஸ் ஒரு 5 ஃபேமிலிஸ் வந்து நீட் சிலபஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு வந்து தெளிவா வந்து நடத்துவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ, மொத்தம் இந்த மாசம் நம்ம வந்து 4 சாப்டர வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ, டே பை டேவா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவா வந்து குடுத்துருக்கேன். அண்ட் இந்த மந்தோட எண்டுல கரெக்ட்டா ஜூன் 30 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மந்த்லி டெஸ்ட் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. இந்த 4 சாப்டர் பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டெஸ்ட் வந்து நான் வைப்பேன். அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? தமிழ் மீடியமுக்கு இதே தான். மொத்தம் 4 பாடம் நம்ம பார்க்க போறோம். தாவர உலகம், விலங்கு உலகம், தாவர புற அமைப்பியல், தாவர உள்ள அமைப்பியல். இந்த பாடம் எல்லாமே நாம வந்து கவர் பண்ண போறோம். எண்டுல உங்களுக்கும் வந்து மாதாந்திர தேர்வு இருக்கும். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். அண்ட் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் நடத்தும்போது எண்டுல உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ, இத நீங்க வந்து ஒவ்வொரு வாரமும் கரெக்ட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு நீங்க வந்து 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதுமானதா இருக்கும். 1 1/2 மணி நேரமே எனஃப். பட் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க ரிவிஷன்லாம் பண்றதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதுமானதா இருக்கும். நம்ம கிளாஸஸ் எல்லாமே நீங்க பெர்ஃபெக்ட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு டைமும் அடிஷனலா வந்து இருக்கும். ஸோ, கடைசி நேரத்தில நீங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. ஓகேங்களா?
ஸோ, அப்ப இந்த மாசத்துக்கான சிலபஸ் நான் வந்து உங்களுக்கு தெளிவா அப்டேட் பண்ணிட்டேன். இந்த மாசம் ஃபுல்லா இத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு அடிஷனலா கொஸ்டின் பேப்பர் இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, உடனே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு தனியா ஒன் ஆன் கிளாஸ் கூட வந்து அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஓகேங்களா? ஸோ, அப்ப இந்த மாசம் இத தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, உடனே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.